ஆச்சு. மாசமா இருக்கா. அவளுக்கு அரை வயிறு பூரணம். 6 மாதம் ஆச்சியா. எப்படி இருக்கா? அங்கமெல்லாம் தங்கமா மின்னுதா. அப்படி சொல்லிப்பால. ஆமா சரி. 2 உயிர். ஒண்ணுக்கு 2 உயிர். 2 உயிர். 7 மாதம் ஆச்சு. உங்களுக்கு அப்பப்போ அப்படித்தான் ஆகும் போல. 2 பிள்ளை. ஒரு உயிருக்கு 2 உயிர் சொன்னேன். மணிபாசி கூட பல்லு இல்ல அப்படித்தானே போகும். 7 மாசம் ஆச்சுப்பா சிவகாமி தாசிக்கு. ஈஸ்வரனே தஞ்சம் பண்ணி நிக்கிறா. 8 மாதம் ஆச்சு. அவளுக்கு அடிக்க திட்டு முட்டு. அம்மா எனக்கு வேதனை தாங்க முடியல. என்ன செய்ய? பிள்ளை இல்லைன்னு சொன்னா பிள்ளை இல்லைன்னு அழுதா. அம்மைய பிற வணங்கி இப்ப 7 மாதம் 8 மாதம் ஆச்சு. அடிக்க திட்டு முட்டு. ஒரு தலைச்சுமையா மாத்திக்கிட. என்ன தலைச்சுமனா மாத்திக்கிடலாம். நீ செத்தா அவ செத்தா அந்த பையன் செத்தா மாத்திக்கிடலாம். சரி. என்னது பிள்ளை? ஆமா. அவ வயித்துல அவ பாடுபட்டு தான் வைக்கணும். ஒரு பெண்ணா பிறந்தவளை அப்படி வளகாப்பு போட்டு கூட்டு போகும்போது சொல்லுவாங்க. இப்போ என்ன மவளைங்க வேற சவத்துட்டு போயிருக்கா. பிறக்கும் போதே சவம் தான். அதான் பிரசவம். கடைசியில் சவமா ஆகுது. அது எங்க இருக்கா? எங்க? பிரசவத்துக்கு போயிருக்கா. வேற சவம். நல்லா இருக்கியா? ஆமா. 8வது மாசத்திலே அடிக்குதையா திட்டு முட்டு. 9 மாசம் ஆச்சு. எவ்வளவு நகை போட்டாலும் சரி. சரி. எவ்வளவு பொன்பொருள் போட்டாலும் சரி. சரி. போகும்போது ஒண்ணுமே கொண்டு போறது இல்ல. அதான் சொல்லி இருக்கான். என்ன? வரும் போகும் செல்வம் வந்தா போகாது புகழ். நாளைக்கு காலையில அக்கா மாதிரி அண்ணாச்சிமான்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பிள்ளையாவது பாட்டுனா பாட்டு அவள் லைஃபா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அழகா இருந்துச்சு சொல்லுவாங்க. அதான் புகழ். ஆனா போனா வராது. 2 என்னெல்லாம் என்ன தெரியுமா? 1 உயிர். சரி. இன்னொன்னு மானம். மானம் போனா வராதா? வராது இல்ல. போனா போனதுதான். உங்களுக்கு இருக்கா 2? கிளவி கூட போனா கிடைச்சிருக்கும். நல்லா தருவா. பாட்டு பாட்டு. ஆமா. 9வது மாசத்திலே உடையவனை தஞ்சம் என்று. அவளுக்கு 10வது மாசத்திலே பரிபூரண கர்ப்பத்திலே அந்த சிவகாமி தாசிக்கு என்ன கொட்டிக்கிட்டையல் திருவையற்றில் கோதையவன் தான் பிறந்தான். இந்திர சந்திர உதயம் போல பெற்றெடுத்தால் ஆண் குழந்தை. குவா சத்தத்தோடு ஆண் குழந்தை பிறந்திடுமா. மாசம் ஆச்சு. பரிபூரண கர்ப்பத்துல அந்த பாடு அவளுக்குலாம் தெரியும். கோழி சாவலுக்கு முட்டை விடுறது கோழிக்கு தான் பிட்டி வெளி தெரியும். அப்ப பார்த்தா 10 மாசம் ஆச்சியா. பரிபூரண கர்ப்பத்துல அம்மையப்பருடைய வணங்கிய காரணத்தினால 10வது மாசத்திலே பரிபூரண கர்ப்பத்தில அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. ஆண் குழந்தை பிறந்து என்ன செய்ய? முகத்துல கலையே இல்ல. நம்மளும் சந்தோஷப்படுவோம். ஆம்பளை பிள்ளை வேணும்னு சொல்லுவோம். தாசி குளம் ஆம்பளை பிள்ளைங்க தேவையா? என்ன ராஜாஜி ராஜா என்ன வருவாங்க. காசு பணம் துட்டு கொடுப்பாங்க. ஆம்பளை பையனுக்கு முண்டை கடனுக்கு யாரு கொடுப்பா? துட்டு கொடுத்ததுக்கு தான் பொட்டை பிள்ளை வேணுங்காலோ. அவள தாசி. அவ குளத்து வழக்கப்படி அவ அப்படித்தானே இருப்பா. அப்ப தாசி மனசுல நினைக்கிறா, இந்த ஆம்பளை பிள்ளைய வச்சு நம்ம என்ன செய்ய? நாளைக்கு என் பேரவை எடுப்பானா? நான் ஆடின மாதிரி சதுராட்டம் ஆடுவானா? நான் ஆடின மாதிரி ஆடணும்னு சொன்னா எனக்கு ஒரு பொட்டை பிள்ளை தானே வேணும் அப்படின்னு மறுபடியும் அம்மையப்பனையே வணங்கி நிக்கிறா. வணங்கி